Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல cauliflower மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். cauliflower, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, கடுகு, சோம்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். வாங்க இப்போ காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதோ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணோம். அதுக்கு நான் சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற புழு பூச்சியெல்லாம் போயிடும். இப்போ காலிஃப்ளவரை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வதங்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இப்போ நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நடுவில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி காலிஃப்ளவர் மசாலா நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.